இருக்காங்க பாத்தீங்களா கவிஞரை? இதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு பொருத்தமான ஆளு கவிஞர் இனியவன். வாய்யா வா. சிக்கிடி 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 சிக்கு. அதுக்கு நீ பதில் சொல்லணும். தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம நடுவர் பயங்கரமான வைப்பில் இருக்கார் சார். நான் முதல்ல ஆரம்பிச்சிடுறேன். எங்கள் நடுவரோட, ஏன்னா மன்னனுடைய சந்தேகத்தை தீர்ப்பது தான் அவர் புலவனுக்கு அடையாளம் சார். பசங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை சார்? நீங்க எல்லாத்தையும் சாஃப்டா மெதுவால சொல்லாதீங்க சார். ஒரு புதுசாக ஒருத்த கம்பெனிக்கு போறான், அவன் என்ன நினைப்பான்? மேனேஜர் ஆகணும் தான் நினைப்பான், இல்ல ஓனர் ஆகணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா அடுத்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னு. அவனுக்கு நாங்க புதுசா ஒரு வைப்ல ஒரு பாட்டு போட்டோம். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. நீங்க எழுதிங்க, கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. என்ன சார் நீங்க எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாவே பேசுறது? இவங்க லவ் பண்ணவே தெரியல தெரியுங்களா? அந்த அமைதியான பாடல் இருக்காங்க இல்லையா? சிவாஜி கணேசன் ஒரு படத்துல ஒரு காதலியை கூப்பிட்டுட்டு போய் போட்டில் உட்கார வச்சிட்டார் சார். ஒரு அமைதியான ஒரு இடம், ஒரு போட்டு, நம்ம 2 பேரும் ஜாலியாக எவ்வளோ பண்ணோம் இல்லை எவ்வளோ பேசணும். அங்கே உட்காந்துக்கிட்டு சிவாஜி கணேசன் ஏர் ஹோஸ்டஸ் மாதிரியே பேசினார். அமைதியான நதியினிலே ஓடம், கரெக்டு. அலையில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் ஆடும். ஓய் ஓய் கொலை பண்றதுனே கூட்டு போயிருக்கான். எங்கால் வைபாவா போட்டு கூட்டு போனான். என்ன பண்ணான் தெரியுங்களா? நிலா அதுவா நத்துமே லே, பலா நதுவோ நத்துமே லே, வந்தாடுது தேடுது ஒண்ணு ஒய்யா ஓய். நீ ஓய் ஓய், நாங்க ஒய்யா ஓய் சொல்லுவோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒய்யா ஒய் அண்ட் ஒய் ஒய்? சார் வீட்டில் தாத்தா பெரிய ஆள் தெரியுங்களா? உங்க தாத்தாங்க என்ன பண்ணிருந்தாங்க? பேரன்லாம் கூப்பிட்டுக்கின்னு தம்பியெல்லாம் கூப்பிட்டு, ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நான்கள் கொண்ட சொந்தமடா. அழு. எங்க தாத்தா என்ன பண்ண தெரியுங்களா? தாத்தா வராரு, தொகுரு விடா போறாரு, வரல விடா போறாரு, வாயில குத்தா போறாரு, எம்பி ஆக போறாரு, போயிட்டாரு. உங்க தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, எங்க தாத்தா எம்பி ஆயிட்டாரு. நம்ம நெல்லை ஜெயதா சார் சொன்னார், 4 நாள் வரி 4 நாள் வரி. எங்க கவிஞர் உட்காந்துக்கிறார் ஸ்நேகன். ஒரே ஒரு வார்த்தைங்க, உலகத்துடைய இந்தியாவோட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினார் தெரியுங்களா? சும்மா 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 5 மணிக்கு சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா சும்மா 7 மணிக்கு சும்மா 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 சும்மா. ஏயா, ஒரு மனுஷனை எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு கூட்டி வந்திருக்கேன் தம்பி, இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கூட்டி வந்து அவரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த குத்துறீங்களா ஐயா மனுஷன்? சார் அவர் என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் பாருங்க. தொல்காப்பியன் சொல்லுகின்றான், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தமிழுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? ஒரு சொல் 1000 அர்த்தங்களை கொடுக்கும். ஆனால் எங்களுடைய கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் ஒரு சொல்லை இந்த நாட்டில் இருக்கின்ற 100 கோடி மக்கள் தொகையை கட்டுப்படுத்த பார்க்கிறார். ஏற்கனவே 120 போயிட்டு இருக்கு. 5 மணிக்கு சும்மா இரு, அவ்வளவு நான் சும்மா இரு, 10 மணிக்கு சும்மா இரு. அப்புறம் என்ன சும்மா இருந்தா பழகிடும். சும்மா சும்மா சும்மா. நான் ரொம்ப நாள் நேரா பார்க்கணும் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கவிஞர் ஸ்நேகன் அவர்கள். இப்ப ஒரு ரெமோன்னு ஒரு படங்க. நான் உண்மையை சொல்றேன், இது மாதிரியெல்லாம் பெண்களை உயர்த்த முடியுமா? நீங்க தனியா அர்த்தமுள்ள பாடல்களே சொல்ல வேண்டாங்க. எங்களுடைய அதிரடி பாடல்களே ஒண்ணு இருக்கு. ஏ காட்டு மல்லி, ஏ கனகமல்லி. அதுல கோரஸ்ல ஒரு வார்த்தை வரும், ஆத்தி சந்தனக்கட்டை, பார்த்தா பம்பரக்கட்டை. நீங்க காட்டு மல்லின்றது ஒண்ணு இருக்கு, ஆனால் கனகமல்லி என்று ஏன் அந்த பெண்ணை கனகமல்லியோடு ஒப்பிட வேண்டும்? பெண் என்பவள், கனகமல்லிக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒரு நிலத்தில் வளராது, 8 நட்டு வைக்கணும். என்னுடைய காதலி என்பது காட்டு மல்லியை போன்றவள், நிறைய சூழ்நிலைகளை எதிர்த்து வந்தவ. ஆனால் இந்த வீட்டில இருந்து இன்னொரு வீட்டில் நடக்கூடிய ஒரு கனகமல்லியை போன்றவள். ஆனா பார்த்தா ஆத்தி சந்தனக்கட்டைன்றது எல்லாரும் போய் வெட்ட முடியாது, நிறைய பாதுகாப்பு இருக்கு. அப்ப மாமன் சித்தப்பன் பெரியப்பன் எல்லாம் சேர்த்து அந்த பிள்ளைய வளர்க்கிறான். ஆனா பார்த்தா பம்பரக்கட்டைன்றான் பார்த்தீங்களா? நீங்கள் பம்பரத்தை சாதாரண மரங்களால் செய்ய முடியாது நண்பர்களே. கருவேல மரங்களை போன்ற மரங்களை தான் செய்ய முடியும்.
ஒரு பெண் என்பவள் வெளியே முள்ளாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். ஆனால் அன்பு என்பதால் என்ற ஒரு ஆயுதத்தை வைத்து அவளை ஈஸியா நெருங்கிடலாம். அவள் பம்பரக்கட்டை. நாம நினைச்சிருக்கிறோம் இல்லையா, நிறைய சோகங்கள்லாம் இருக்கு. நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு பாடல், கடவுளுக்கே ஃபாஸ்ட் பீட் தான் பிடிக்கும். சார் சிவபெருமா வீட்டில் சண்டை, அவையார் ராயா போச்சு. போனோன்னா கேட்டாங்க, தக 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 வேணா ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தி ஆடவா. நேர் அங்க போனோன்னு கேட்டாங்க, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனாணி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகன கிளம்புடா. நீங்க போயிட்டு அங்க போயிட்டு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க சார். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்னு சொன்ன, காலம் ரொம்ப வேகமா ஓடுது சார். நாங்க கேட்பது இன்றைக்கு வாழ்க்கையில் என்ன கேட்கிறோம், உடனடி தீர்வு. இன்னும் சொல்ல போனா இவங்க எல்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துக்கிறாங்க. வருத்தத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமா வழி அனுப்ப வேண்டிய பொறுப்பு நடுவருக்கு இருக்கிறது. எனவே மக்கள் அதிகமாக விரும்புவது, மக்கள் மனதை இன்றைக்கும் நேசிப்பது ஆர்ப்பாட்டமான பாடல்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.